ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு 1 kg லெவல் லட்டு எப்படி பண்றதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வீடியோக்குள்ள போலாம். நான் 1 kg அளவுக்கு ரெட் அவல் திக் அவல் எடுத்திருக்கேன். ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு 1 கிலோ அவலை ஒரு 3 பேட்சா பிரிச்சு நம்ம வறுத்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு நல்லா ப்ராப்பரா வறுபடும். ஒவ்வொரு தடவையும் நீங்க அவல் சேர்த்து வறுக்கும் போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து வறுத்துக்கோங்க. 1 kg அவலை 3 பேட்சா பிரிச்சு எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு பொறுமையா அவலை நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1 kg அவளையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி அவ்வளவுதான். இப்போ அதே பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுல நாம ஒரு முழு தேங்காவை ரஃபா கட் பண்ணி சேர்த்துருக்கோம். ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்திருக்கேன் நான். ஒரு முழு தேங்காவை நல்லா ரஃபா கட் பண்ணி சேர்த்து நல்லா இதையும் வறுத்துக்கோங்க. கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதுல சுத்தமா ஈரப்பதம் இல்லாம நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் ஆறு வச்சிடுங்க. இப்ப அதே பேன்ல மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். முந்திரியை இந்த அளவுக்கு பொடியா நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடியா நறுக்கி எடுக்கிறதுனால லட்டு பிடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா லட்டு பிடிக்க வரும். பெருசு பெருசா இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் லட்டு பிடிக்கிறதுக்கு. இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்து வச்சுட்டு இது கூடவே கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் உலர் திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். உலர் திராட்சை நல்லா குண்டு குண்டா பலூன் மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதையும் நம்ம எடுத்து ஓரமா எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான். இப்போ இது எல்லாமே ஆறட்டும். இப்போ நம்ம அவல் நல்லா ஆறடிச்சு இதை பவுடர் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 15 நம்பர் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்து இது கூடவே சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா அரைச்சி ஃபைன் பவுடரா எடுத்துட்டு வந்திருக்கேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா அவலையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, எல்லாமே அரைச்சாச்சு. 1 கிலோ அவளையும் நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இது இருக்கட்டும். இதுலதான் எல்லா இன்கிரீடியன்ஸும் நம்ம சேர்க்க போறோம். அதே மிக்ஸி ஜார்ல 2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். 2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்தாச்சு. இதையும் ஒரு கொருன்னு அரைச்சிக்கோங்க. இது ஃபைன் பவுடரா அரைக்க வேணாம். நல்லாவே கொருன்னு அரைச்சிக்கோங்க. அப்பதான் இது டேஸ்ட் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதை அவல் கூடவே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இதே மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காவும் சேர்த்து நல்லா ஒரு தேங்காய் துருவல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவல் பதத்துக்கு அரைச்சாச்சு. இது கூடவே நாம இப்ப வெல்லம் சேர்த்து அரைக்க போறோம். 1 கிலோ அவல் எடுத்திருக்கோம். 2 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். ஒரு முழு தேங்காய் சேர்த்திருக்கோம். இதுக்கு நம்ம 1 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் கூடவே கொஞ்சமா வெல்லம் சேர்த்து அரைச்சி இதுல சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி தேங்காவை மிக்சியில போட்டு அரைச்சிட்டோம். அந்த தேங்காய் கூடவே கொஞ்சம் வெல்லம் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த 1 கிலோ வெல்லத்துல கொஞ்சம் வெல்லம் மட்டும் எடுத்து அதில் அரைச்சிருக்கோம். நம்ம கூடவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற வெல்லமும் இதுல சேர்த்துடலாம். 1 கிலோ அவலுக்கு 1 கிலோ வெல்லம் சேர்த்திருக்கோம். 1 கிலோ அவல் மட்டும் இல்லை, இதுல 2 கப் அளவுக்கு நம்ம வறுத்த வேர்க்கடலை சேர்த்திருக்கோம். ஒரு முழு தேங்காய் வறுத்து சேர்த்திருக்கோம். முந்திரி திராட்சை சேர்த்திருக்கோம். கூடவே இந்த 1 கிலோ வெல்லத்தையும் நம்ம சேர்த்துறோம். நல்லா சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ப்ராப்பரா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நெய்யும் கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு லட்டு பிடிக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப லட்டு பிடிக்கிறேன். நல்லா ஈஸியா வரும் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு. ஸ்வீட் ரொம்ப கம்மியா சாப்பிட்றவங்க ஒரு 100 கிராம் வெல்லம் கம்மி பண்ணிக்கோங்க. எவ்வளவு சூப்பரா லட்டு பிடிக்க வருது பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு லட்டு பிடிக்க வரல அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணி சேர்த்து நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிடிங்க. நல்லா ரொம்ப ஈஸியா பிடிக்க வரும். எல்லா லட்டும் எவ்வளவு அழகா பிடிக்க வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.